श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 716வது நாமாவளி மாயா. குலோத்தீர்ணா பகாராத்யா மாயா மதுமதி மஹி. இந்த மாயா அப்படிங்கிற சொல் மிகச்சிறந்த கலைச்சொல். கலைச்சொல்லுங்கிறது என்ன அப்படின்னா, அதற்கான பொருளை ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு விதமான பொருளை கொடுக்கும். ஒரு உதாரணம் பாருங்க, வடமொழியில் குணம் அப்படின்னு சொன்னால், சமஸ்கிருதத்தில் குணம்னா அதே குணகா ஆத்குணகான்னு சொல்கிறேன். ஆ ஏ ஓ அப்படிங்கிற எழுத்துக்கு குணம்னு பேர். அதே பகவான் கீதையில் சொல்கிற பொழுது குணம்னா சத்வம் ரஜஸ் தமஸ் குணம்னு சொல்கிறார். அதே சிற்ப சாஸ்திரத்தில் முதல்ல எடுத்தோடனே ஒரு காவியில் ஒரு நூல் அடிப்பாள், ஒரு சென்டராக ஒரு நடுக்கோடு, அந்த கோடை காவியில் துவச்சி அடிப்பாள். அதுலேருந்து அந்த சிலையை எப்படி பிரிக்கலாம், எப்படி கட் பண்ணலான்னு யோசிப்பார் சிற்பி. அதுக்கு குணம்னு பேர். உலகியெல்லாம் அவன் ஒரு குணங்கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அதுக்கும் குணம்னு தான் பேர். இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, நெருப்புக்கு சுடர குணம் இருக்குது, அப்படி தானே? அப்போது இயல்புக்கு குணம்னு பேர். இப்போ ஒரே குணம்ங்கிற சப்தம் வெவ்வேறு விதமான பொருளை தருவது போல் மாயா என்பது ஒரு கலைச்சொல். அது ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் மிகுந்த விரிவான பொருளை தந்து கொண்டே செல்கிறது. இப்போ சைவ சித்தாந்தத்தில் மாயா அப்படின்னா, மாயான ஜடம்னு சொல்லிவிடுவோம் நாங்கள். சைவ சித்தாந்தம் ஜடம்னு சொல்லிவிடுவோம். மாயின ஜடம். எதுக்கு மாயான்னு பேர் அப்படின்னா, வெற்றுயிர் ஆக்கை. வெற்று உயிர் ஆக்கை, ஒரு இறந்த பணம் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய வடிவம், ஒரு ஆன்மா தங்குவதற்கு உரிய பண்புக்கு மாயான்னு பேர். மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மான்னு சொல்லும். மாயாங்கிறது ஒரு யந்திரம். இந்த உடம்புங்கிறது யந்திரம். இந்த யந்திரத்துக்குள்ளே ஆன்மா தங்கிக்கிறது. நம்ம எப்படி காரில் பயணம் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ளே ஆன்மா தங்கிக்கும். அப்போ மாயானா வெற்றுயிராக்கை அப்படின்னு ஒரு அர்த்தம் சைவம். அதே மாயாஜாலம்னு நம்ம கேள்விப்படுறோம். ஜாலம்னா வலைன்னு அர்த்தம். இந்த மாயானா என்ன அப்படின்னா, பழைய காலத்தில் நடந்திருக்கா, ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இருந்திருக்கு இந்த மாயாஜால வித்தை. அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, 4 பேருக்கு நடுப்புற வித்தை காட்டுவாள். இப்போது ஒரு மனிதனை தலையை துண்டாக வெட்டுவா, திருப்பி பார்த்தா அவன் அப்படியே ஏந்து வந்துடுவான். ஒரு சின்ன கயத்து மேலே நடப்பா, ஆகாசத்தில் நிற்பா. ஒரு மனிதனை படுக்க வச்சு அப்படியே கீழே இருக்கிற அந்த டேபிள் எல்லாத்தையும் எடுத்து ஆகாசத்துலேயே அவன் அப்படியே படுத்துன்னு இருக்கா மாதிரி இருப்பான் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி சில இயற்கையில் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இப்போ அப்படியே கையை அப்படியே தூவா, ஏதாவது ஒரு வஸ்து எடுத்து கொடுப்பா. வெறும் கை நம்மகிட்ட காமிக்கும் போது வெறும் கையாக இருக்கும், அதுலேருந்து எதையாவது ஒரு பொருள் எடுத்து கொடுப்பா. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் மாயாஜாலம் அப்படின்னு சொல்கிறோம். அதையும் மாயான்னு தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது சிப்பின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அது வெள்ளி மாதிரி இருக்கும், அப்படியே மின்னும். இப்போ பாம்பு இருக்குது, அந்த சாயந்தர நேரம் நம்ம பார்க்குறோம், ஒரு ஒளி குன்றிய நிலையில் பாம்பை பார்க்குறோம், ஒரு கயிறை பார்க்குறோம். பாம்பும் கயிறும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்குது. ஒரிஜினல் தங்கமும் கில்ட்டு பிடிச்ச தங்கமும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது, கில்ட்டாக இருக்கிறதுக்கும். அது விலை குறைச்சா இது விலை கூட. ஆனால் இதுவும் ஒரே பண்பை உடையதாக இருக்கிறது. ரெண்டும் ஒரே பிரகாசம் உடையதாக இருக்குது. ஆனால் ஒன்றுக்கு உள்ள குணம் இன்னொன்று இல்லை. ஒன்று மாதிரியே இருக்கக்கூடிய வேறொரு வஸ்து, ஒன்றை மாதிரியே
இருக்கக்கூடிய வேறொரு வஸ்து. தாமரை மாதிரியே இருக்கும், ஆனால் தாமரை இல்லை அப்படிங்கிற பண்புக்கும் மாயான்னு தான் பேர். அதுக்காக தான் இவ்வளோ கதை சொல்கிறேன். வெறும் கயிறு அதை வந்து கொஞ்சம் மங்கலான நேரத்தில் நம்ம பார்க்குறோம்னா பாம்பு மாதிரி தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம பார்க்கும்போது பாம்போன்னு நினச்சிருவோம். சுபாவத்தில் பாம்பாக இருந்தால் வளைஞ்சில் போகும். அப்படி அதை நினைக்கிற நொடியில் உள்ளத்துக்குள்ளே ஒரு சரியை தவறாக புரிந்து கொள்வது, ஒரு தவறை சரியாக புரிந்து கொள்ளுகிற பண்பிற்கு மாயை. அதுக்கு தான் இவ்வளோ கதை சொல்கிறேன். அதுவும் ஒரு மாயைன்னு சொல்கிறேன். இப்போ இந்த எல்லா மாயையுமா அம்பாள் இருக்கா? இந்த உடலே அவள் தான். சைவ சித்தாந்தம் சொல்லபடி இந்த உடலே அம்பாள் தான். அம்பாளுடைய சொல்லும் ரத்தா அஸ்தி சுக்லம் மாம்சம் எல்லாமே எல்லாத்துக்கும் நாமாவளி இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமத்திலே சரீரே தொம் சம்போன்னு சொல்கிறார். பரமேஸ்வரனுக்கு உடலாக இருப்பவள் மாயா அம்பாள். பரமேஸ்வரனுக்கு உருவம் கிடையாது, அதனால் மாயா. இப்படி இதுக்கு பல பொருள்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே போனாலும் இந்த மாயை அப்படின்னு சொல்லி ஓம் மாயாய் நமஹா அப்படின்னு சொல்லி நம்ம ஜபம் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு உண்டான மூல மந்திரங்கள்லாம் தனியாக சொல்லியிருக்கா. அதை நம்ம சொல்லி ஜபம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தேவதைகளுடைய காட்சி கிடைக்கும். இந்த மாயைக்கு மாத்திரம் அவ்வளோது ஒரு சிறப்பு பண்பு இருக்குது. தேவதைகளுடைய காட்சி நேரடியாக நம்ம பிரத்யக்ஷத்துக்கு பார்க்கலாம். அதாவது நாம் தனியாக இறைவி இருப்பதை இல்லை தேவதைகள் இருப்பதை கண்ணினால் பார்த்தோ காதினால் கேட்டோ மெய்யினால் தீண்டியோ அந்த பண்பை உணர முடியும். அழகாக சொல்கிறார், பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. அபிராமி பெற்றார். அம்பாள் பேசுகிறது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ அவர் கேட்டிருக்கார் அம்பாள் பேசுகிறத. அந்த மாதிரி தேவதைகள் பேசுவதை நேரடியாக தேவதைகளோடு ஏற்படுகிற அந்த ஒரு நேரடி சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது மாயாஸ்வரூபம். இந்த மாயாஸ்வரூபம் இல்லைன்னா எந்த தேவதையுமே பார்க்க முடியாது. பார்த்தால் அதோடு நம்ம கலந்து போயிடுவோம். அதே மாதிரி சரீர சௌக்கியம் அனைத்தையும் தரக்கூடியது இந்த மாயா தான். சுத்தமாயா, அசுத்தமாயா, பிரகிருதி மாயா அப்படின்னு திருவெண்காட்டு சாத்திரங்கள் மிக அழகாக சொல்லுகிறது. திருவெண்காட்டு செவி வழி தலப்புராணம் அதை பாரம்பரியமாக சொல்லிட்டு வரா. அங்கே அம்பாள் 3 மாயா ஸ்வரூபமாக இருக்கா. பிரம்ம வித்யா அப்படிங்கிறவ சுத்தமாயா ஸ்வரூபம், ஸ்வேத மகாகாளி அப்படிங்கிறவ பிரகிருதி மாயா ஸ்வரூபம். அந்த இடத்துல துர்கை இருக்கா, 8 கை துர்கை. அசுத்தமாயா, சுத்தமாயா, அசுத்தமாயா, பிரகிருதி மாயா. மகாமாயான்னு சொல்கிற வழக்கம் உண்டு. 18 கை துர்கையை மகாமாயா அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. இந்த 18 கை உள்ள துர்கையை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா சமஸ்த தேவதா ஸ்வரூபம்னு அந்த அம்பாளுக்கு பேர். அந்த சண்டிகோமத்தில் வணங்கப்படுகிறவள் இந்த 18 கை துர்கை. அந்த 18 கை துர்கையை வணங்கிட்டா இந்த உலகத்தில் எத்தனை தேவதை இருக்கோ அந்த தேவதை அத்தனையும் வணங்கின பலனை, ஆற்றலை, வழிபாட்டு விஷயத்தை தரக்கூடியவ அந்த துர்கை. அவளுக்கு மாயான்னு பேர். அப்போது அந்த வடிவத்தை வந்து அவள் சொல்கிறா, இந்த மாயனுடைய வடிவம் இப்படி இருக்கும்னு 18 கை வச்சு. அதுவே மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, மகாகாளி. முன்னாடி மகா சேர்க்கணும். சாதாரண காளி வேற, மகாகாளி வேற. சாதாரண லக்ஷ்மி அப்படிங்கிறவ அவளுடைய பண்பு வேற. மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிற அந்த மகத் சப்தம் சேர்த்தா அதனுடைய பண்பே வேற. 3 சக்திகள், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, 3ம் சேர்ந்த ஒரே வடிவம். இதுதான் மாயான்னு பேர். இதை பிரித்தும் சேர்த்தும் வழிபாடு பண்ணலாம். 18 கை துர்கையாக சேர்த்து வழிபாடு பண்ணுறது, 8 கை துர்கையா, 8 கை காளியா, 4 கை மனோன்மணியாக வழிபாடு பண்ணுறது. அப்படியே திருக்கடையூரில் இருக்குது இந்த வழிபாடு இருக்குது. இன்னும் திருவெண்காட்டிலையும் இருக்குது இந்த வழிபாடு இருக்குது, இன்னும் இருக்குது அந்த மாயை. அந்த மாதிரி அந்த வடிவத்தை நம்ம வழிபாடு பண்ணுறதுனால என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், இப்போ பிரம்ம வித்யா அப்படின்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியது.
காளி சரீர சௌக்கியம் போகத்தை கொடுக்கக்கூடியவ, துர்கை மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவ, 18 கை துர்க்கை 3ஐயும் தரக்கூடியவ. அப்போது இந்த அம்பாளுடைய மூர்த்தி மாயினாலே ஆனது உருவம். இந்த மாயாங்கிற பண்பு எது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து திருப்பியும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி மாறி போய்டுறதோ அது மாயா. இந்த சரீரம் வந்து பிறந்த காலத்துலேருந்து வளர்ந்துட்டே இருக்குது, தேஞ்சுட்டே இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாற்றத்தை அடைந்து கொண்டே இருப்பதனால் மாயை என்பது பேர் சரீரத்துக்கு. சரீர பலத்தை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி. சரீர சௌக்கியம், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான்னு சொல்லுவோம் இல்லையோ. இந்த உலகத்தில் வாழறதுக்கு அனைத்து சௌக்கியத்தையும் தர வல்ல ஒரே நாமாவளி 2 எழுத்து. இந்த 2 எழுத்து மாயாங்கிற எழுத்தை நாம் சரியாக புரிஞ்சுட்டோம்னா ஆத்ம ஞானியாகி சாமியாகவே ஆகிடலாம். சாயுஜ்யம்னு பேர். இறைவனோடு 2 கலத்தல். அதே சமயத்தில் இந்த மாயை சரியாக புரிஞ்சு நாம் பயன்படுத்தணும்னா உலகியல் நலம் அத்தனையும் அடையலாம். ஒரே ஒரு 2 எழுத்துக்குள்ள காமிய பலனையும் மோட்ச பலனையும் தரவல்லது. காமிய மோட்ச பலப்பிரதம் அப்படின்னு இந்த நாமாவளிக்கு சொல்லணும். நம்ம காமியம்னா நாம் விரும்பினது நமக்கு கிடைக்கணும். மோட்சம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு தவறு பண்ணியிருந்தாலும், எந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தாலும் மோட்சம் இறுதியில் அம்பாள் ஆன்ம விடுதலையை அடிப்பாள். அந்த 2த்தையும் காமியத்தையும் மோட்சத்தையும் தரக்கூடிய அற்புத நாமாவளி, சரீர பலத்தை தரக்கூடிய அற்புத நாமாவளி. இந்த மாதிரி மந்திர ஜாலம்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த நாமாவளியை பயன்படுத்தியிருக்கா ஒரு காலத்தில். அம்பாள் வழிபாட்டு தெய்வமாக, அதாவது உருவங்களாக வழிபாடு பண்ணும்போது துர்க்கையாகவும் காளியாகவும் மனோன்மணியாகவும் வணங்கத்தக்கவள் இந்த மாயையே. அந்த மாயையை வணங்கி அனைத்து விதமான நலன்களையும் பெறுவோம். அந்த மாயை விளையுதுன்னா ஞானம், ஞானம் வந்ததுன்னா மோட்சம், எந்த பலனையும் தர வல்லது அற்புத நாமாவளி. சொல்லி பயன்பெறுவோமாக. அயந்தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.